பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 20 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வீல் ஒன்று பிடிச்சி நம்ம அங்கிடுவோம். 9H பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஆதி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லைக்கு போகிற வழியாக தான் இருக்குது. ஸோ அற்புதமான வந்து எல்லாமே பழகிட்டு தான் இருக்குது. ஆனால் சூடே வராது. ஃபேன்லாம் இருக்குது, ஏசினா இல்லை. சரி எத்தனை டிகிரியில் வரணும் போதும் மேலே. ஆமாம் பார்க்கலாம். பதுளை பாய் பதுளை. அப்படியே பனியை சுற்றி அப்படியே மேலே வரும். அதுலேயே ஒரு பேர் போன ஒரு புகையை பார்க்க 9H பிரிட்ஜ் அதுங்க வேற லெவல். இது இல்லை இங்கேருந்து சிக்னல் வர்ற தெரியுது தான் அங்கே நிப்பாட்டு இருக்கானா. கித்தல் எல்லாம் வந்தாச்சு. கித்தல் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து இருக்குது ஹீல் ஓயர். பட்டிப்போலை வந்தாச்சு. பட்டிப்போலத்தில் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:50. ஸோ பட்டிப்போலை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. டைம் வந்து சரியாக 12:35. அதிக அளவான குப்பைகள் தலவா கலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ நீங்கள் பார்க்கணும். பாருங்க எப்படி இருக்கு. ட்ரெயின் இந்த பக்கம் வருது ரோடுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த ஊரில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இன்றைக்கி கொழும்புக்கு போக போகிறோம். அதாவது எதில் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போக போகிறேன். ஸோ ட்ரெயின் கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் மாதிரி போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அதாவது பதுளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகணும் கொழும்பு போகிறதா இருந்தால். ஸோ நான் இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி பதுளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் ட்ரெயினில் போக போகிறேன். ஸோ அதுதான் இந்த விலாக். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஊர். இதுக்கு மேலே பன்சலை ஒன்று இருக்குது. இது பஸ் ஸ்டாப். மேலாம் மலைகள்லாம் தெரியும். இந்த ரோட்டில் உள்ளுக்கு போன மாதிரி தான் நம்மளோட வீடு இருக்குது. டைம் நான் பார்த்தீங்கன்னா காலையில் 6:20. ஸோ இந்த டைமில் பஸ் ஒன்று வரும் நினைக்கிறேன் 6:20க்கு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி பதுளைக்கு போவோம். ஸோ டைமோடு நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விலாக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 பஸ் வந்து. ஸோ 8 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. போகணும் தெரியல. ஸோ போய் பார்ப்போம். பசரை டவுனு வந்தாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணி சரியாக. 8 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினை பிடிக்கணுமோ தெரில. போனால் தான் தெரியும். ஓகே பதுளைக்கு வந்தாச்சு. புகை நிலையத்துக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் போக இருக்குது. பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 20 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வீல் ஒன்று பிடிச்சி நம்ம அங்கிடுவோம். இல்லைனா ட்ரெயின் எப்படியுமே பிடிக்கல, லேட் ஆகிடும். எனக்கு வந்து வீல் ஒன்று தான் பிடிச்சா எப்படியுமே ட்ரெயினை பிடிக்கலான்னு தெரியும். ஏன்னா இன்னொரு 20 நிமிஷம் தான்
சில வேளை வெள்ளனே அடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரிக்கு நான் 2-3 வாட்டி எனக்கு நடந்து ட்ரெயினை பிடிக்கலாம. ஸோ இப்போ குயிக்காக போய் பார்ப்போம் ட்ரெயின் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி வந்துட்டேன், ட்ரெயின் இருக்குது போல். ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குது. டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பார்ப்போம். மாதிரி டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு வந்துட்டேன். நல்ல சம்பவம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு இருந்த ட்ரெயின் வந்து வெள்ளனே போயிடுச்சு. அன்றைக்கி 7:50க்கெலாம் போயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் போயிடுச்சு. டைம் நான் பார்த்தீங்கன்னா 8:15. ஸோ 8:50க்கு தான் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. இனி அந்த ட்ரெயினுக்கு தான் போகணும். அதுக்காக வெயிட் பண்ணும். டிக்கெட் எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணும். அந்த ட்ரெயின் வந்ததோட அதில் தான் போகிறது. 3rd கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd கிளாஸ் அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு vlog-ஆக இருக்கும் இது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ அந்த பக்கம் போவோம். மதுரையிலேருந்து கொழும்பு நோக்கிய ரயில் பயணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ரயில் பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான ரயில் பயணங்களில் ஒன்று தான் இந்த மதுரையிலேருந்து கொழும்புக்கு போகிற ரயில் பயணம். ஸோ அதை போயிட்டு எப்படியான ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது தரமாக நான் நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்தாச்சு, சீட் ஒன்று பிடிச்சிடும். நம்மளோட ஒரு தம்பி ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆயிஷனுங்க இங்கே போகிறீங்க. நூறுலையா இருக்கா? நூறுலையா இருந்தேனே. நூறுலைக்கு தான் டிக்கெட் இருக்கு. வேறு நூறுலையாக்கு போகிறாரு. நான் வந்து கொண்டு தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் சரியான மாதிரி க்ரௌடே இல்லை. ஒரு தடவை வந்து சரியான மாதிரி க்ரௌடு சீட்டே இல்லாமல் நின்றுக்கிட்டு தான் போனேன். ஸோ இந்த முறை பெருசாக க்ரௌட் ஒன்றும் இல்லை. 8:50 தான் ட்ரெயின் எடுப்பாங்க. கொழும்புலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் போனேன் 3rd கிளாஸில். ஆனால் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது 2nd கிளாஸா? இது 2nd கிளாஸ்னா இது வந்து 2nd கிளாஸ். 2 இப்போ 3rd கிளாஸ் தான் போகணும். 2nd கிளாஸில் போயிருக்கேன்னா ஸோ உங்களுக்கு அந்த 3rd கிளாஸோட அனுபவத்தை காட்டணும். அதனால தான் அதில் போகிறேன். பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஏற்ற செம்மையாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான புகையிரத பயணங்கள் வந்து இந்த மதுரை டு கொழும்பு புகையிரத பயணமும் ஒன்றா காணப்படுது. ஏன்னா அது ஒரு விசேடமான ஒரு தனித்துவமான ஒரு தன்மைகள் இருக்குதுன்னு இதில் இருக்குது. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து 2 கிளைமேட்டுமே ஒரே டைம். அதாவது குளிர் பிரதேசத்துலேருந்து நம்ம டைரெக்டாக போகும்போது, அதாவது கொழும்புக்கு தனி போகும். கொழும்பு வந்து சூடான பிரதேசம். ஸோ குளிர்லேருந்து சூட்டுக்கு போகும். அதாவது கிளைமேட் 2மே அடுத்தடுத்து மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு தன்மை ஒன்று இருக்குது. 9 Arch பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஆதி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லைக்கு போகிற வழியாக தான் இருக்குது. இப்போ போகும்போது ட்ரெயினில் போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் மிகவும் ஃபேமஸான ஒரு பாலம் ஒன்று. அது ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேகத்தில் போகாது இந்த ட்ரெயின். ஏன்னா மலையிட்ட அடிவாரத்துலேருந்து மேலே உச்சிக்கு போயிட்டு போகிறதுனால மிகவும் வேகமாக போகாது. ஸோ மெதுவாக தான் ட்ரெயின் போகும். நம்ம சுற்றி சுற்றி பார்க்கலாம். தேயிலை பிரதேசங்கள் இருக்குது, மக்களுடைய வாழ்கிற முறை அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ட்ரெயினில் நான் அந்த ட்ரெயின் பார்க்க போகிறேன். பாகுபலி வேறு லெவல். அப்போ அற்புதமான எல்லாமே பழகிட்டு தான் வச்சுருக்காங்கன்னா சூடே வராது. ஃபேன்லாம் இருக்குது, ஏசினா இல்லை. கண்ணாடி இல்லை சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் இன்ஜினை முன்னுக்கு போனா தான் ரோடு மறைக்கிறேன். இன்ஜின் இங்கிட்டு வராது. இன்ஜின் பின்னுக்கு வருமாண்ணா? அங்கிட்டு இருக்கு இன்ஜின். அங்கிட்டு தானே போவோம், இழுத்துட்டு போவோம். உங்களுக்கு என்ன இருக்குது போய் பார்ப்போம். இது கேண்டீன்னா கேண்டீன் காலி பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் இருக்குது 10:30ன்னு நினைக்கிறேன். இது 10:30க்கு தான் இந்த ட்ரெயின் இருக்குது. இல்லை நான் இது வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிக்க வெள்ளைக்காரவங்களாம் அதிலலாம் உட்காந்து பாட்டி பண்ணிட்டு போவாங்க. இன்னும் இவ்வளோ பேர் ட்ரெயின் போகும்போது ஒரு வேலை. நாங்கள் போகும்போது யாருமே இருக்கலை. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எங்கே? ஆமாம். எங்கடா டிக்கெட்டு? இந்த ட்ரெயினில் எடுத்து 3rd கிளாஸ் டிக்கெட் காட்டினா சாரி இதில் போவோம். இன்ஜின் இருக்க ட்ரெயின் ஒன்று வந்தோம். ஆனால் என்னென்னா இன்ஜினை தான் தொட முடியாது. இன்ஜின் முன்னுக்கு தான் இருக்கும். அது இன்ஜினுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் போயிடும். ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு பேர் என்னது? டிரைவர் இல்லை, இன்னொரு பேர் ஒன்று தான். இன்ஜின் இவ்வளோ பெரிய இன்ஜின் தான் நம்மளை மலை அடிவாரத்துலேருந்து மேலே உச்சிக்கு இழுத்துட்டு போகுது நம்மளை. இதுக்கு மேலே ஏறி இது போனால்
இல்லை இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் இப்போ. ஸோ இங்கிட்டு தான் பைலட்லாம் இல்லை அவர். இவர் தான் ட்ரெயின் ஓட்ட போகிறாரு. ஐயா ஐயா சேரா வேற ஆள் வர வேணாம் வேணாம். வரலாமா? சரி எத்தனை டிக்கில் வரணும் கூட மேலே. ஆமாம் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். துறக்கலாம் இல்லாது துறக்கலாம் இல்லாது. ஸோ கதவு லாக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இருந்தால் ஓடுவாங்க. எங்கே ஓட்டுறது? அங்கெல்லாம் எங்கேயுமே ஓட்டுறது இல்லை. இதா அங்கெல்லாம் எங்கேயுமே ஓட்டுறது இல்லை. இங்கே இருந்தால் ஓடுவாங்க. இப்படி வெளியில் பார்த்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த இன்னைக்கில் தான் சீட் இருக்கு. ஸோ சார் மெத்தனை இதில் தான் ட்ரைவிங் பண்ணி இஸ்ரா இது ஈஸி. இஸ்ரா அதான் பிள்ளையாக புரிஞ்சிருக்கும். முன்னுக்கு போகணும் போல ட்ரைவிங் பண்ணுறதுக்கு. ட்ரைவிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு பாசர்லாம் இருக்குது. இந்த பாசர் அடித்தா தான் இந்த கதவை திறக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஆனால் ஆமாம் அங்கேயும் இருக்குது. இந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போனால் அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போகணும். இன்னும் போகுது டாய் பண்ணாட்டனே அதெல்லாம் வச்சுக்கணும். இன்னும் டைம் இருக்குது. ஸோ கீழே இறங்கும். இது உள்ளுக்கு போகல. அது அங்கேயெல்லாம் உள்ளுக்கெல்லாம் போகலாதோ. இங்கே தான் இருக்குது. இங்கே பே 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 உள்ளுக்கு இதுக்கு போக விட மாட்டாங்கயா. அப்படி எப்படி நீங்கள் அதுக்கெல்லாம் படிச்சுட்டு வரணும். சும்மா படிச்சுட்டு அவங்களாம் எதுக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அசால்ட்டாக உள்ளுக்கு பார்க்குறீங்கன்னா சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஏறும் ட்ரெயினில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு. ட்ரெயினுக்குள்ளே இன்ஜினுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். டிரைவர்கிட்டே போய் பேசிட்டு வந்தோம். ஸோ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் தான் யூடியூப்பில் தான் வந்துருக்கு வீடியோ எடுக்கலாம் இடத்துக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவனை போயிட்டு அவர்கிட்ட காய்ச்சிட்டு என்ன மாதிரி இதுதா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டு வந்தோம். எப்படி இருந்துச்சு? உள்ள ஏசி தான் உள்ளுக்கு. இந்த ஏசி நல்லா காய்ச்சி வந்து ஃப்ரெண்டு நானும் பார்த்தேன். கேட்டாலும் சொல்லுவாங்க போல் அவங்களெல்லாம் பார்க்கலாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அப்படி சொன்னார் தான். நம்ம கேமரா வச்சுருக்கோம் சொன்னார் உங்களுக்கு வரலாதுன்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு சொன்னார் உள்ளுக்கு நீங்கள் வரலாம் ஆனால் கேமராலாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னாரு. சரி நீ கேமரா ஓப்பன் பண்ணிட்டு போய்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக 8:50. ஸோ ட்ரெயின் புறப்படுற நேரம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போயிரும் வேணா என்ன பார்க்கணும். ஆஹா ஏ எது என்னது அது? நம்ம இன்ஜின் கிட்ட இருக்கோம். இல்லை அது வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடம். பதுளை பாய் பதுளை பாய் 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 பாய். எல்லாம் பாய் காட்டுறாங்க. மெதுவாக போகுது ட்ரெயின். இது வந்து பெரும்பாலும் பதலையிலேருந்து கொண்டு போகிற எல்லா ட்ரெயினுமே மெதுவாக தான் போகுது. ஏன்னா இது அதோட மலையில் அடிவாரத்துலேருந்து மேலே ஊருக்கு போயிட்டு அப்படி தானே போகுது. அதனால் எப்படியுமே மெதுவாக தான் போகும். ஃபஸ்ட்டு டோல்கேட் மாதிரி இது. அடுத்து வந்து 9H பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாம். அந்த பிரிட்ஜை பார்க்கணும். ஆறு மலை காடு அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கு. பாதவரி இதுல வீடுகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க எப்படி காடு. எவ்வளோ காடு. காட்டுக்குன்னு ரயில்வே ரோடு இருக்குது. இந்த பக்கம் கல்லு. நம்ம இப்படி ஃபுட்போலில் போகிறோம்ட்டு இப்படி கேர்லெஸ்ஸாக போகக்கூடாது. மிகவும் அவதானமாக தான் போகணும். ஸ்விம்மிங் பூல்லாம் அது ஆடா ஸ்விம்மிங் பூலில் வாங்க எப்படி இருக்குது. ரொம்ப நிதானமாக தான் நம்ம போகணும். சரியான சத்தமாக இருக்குது. எப்படியுமே கதைக்கிறது எனக்கு வந்து நினைக்கிறேன்.
பதுளை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆலியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆலியில் ரயில்வே ஸ்டேஷன். யார் அந்த அக்கா? கோப்ரோலாம் எடுக்கிறாங்க. அடாடாடா, ஒரு கனவுப்பா, கனவு. ஸோ ஆலியில் வந்தாச்சு. இப்போது மீன் தொட்டி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:04. 8:50க்கு பதுளையிலேருந்து எடுத்து 9:04க்கு ஆலியில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 14 நிமிஷம், 14-15 நிமிஷம் முடிச்சிருக்குது அங்கேருந்து இங்கே வர. இது 9S பிடிச்சிருக்கா? நான் வந்திருக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எங்கனைக்கு இருந்து ஆலியில் தாண்டி போகும்போது தான். உடுவர ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. இதுதான் உடுவர ரயில்வே ஸ்டேஷன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:12க்கு வந்துட்டோம். இதுனா பெரிய ஸ்டேஷன் ஒன்றில் சிம்மோதர ஆலியல். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட இப்போ ஸ்லிப் வந்துச்சு. ஸ்லிப் வந்து கிட்டத்தட்ட 3-4 நாள் ட்ரெயின் போகாமல் இருந்துச்சு இந்த இடமெல்லாம். இது என்ன இன்னைக்கு போட்? இவ்வளோ ஸ்லோவாக போகுது. மெயின்டெனன்ஸ் வேலை எதுவும் நடக்குது. மலை 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 வேலை செய்கிறாங்க. வரேன் கீழே டேம். இது என்ன டேம்? தெமோதர் இந்த ஏரியா பார்த்தீங்களா? எப்படி அழகான ஒரு வியூங்க. வேறு லெவல். பனியை வாங்கின போது மேலே ட்ரெயின் போகுது. கீழே இருந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் ட்ரெயின் போகிறத பார்க்க. கீழே போமா சாது ஒருத்தர் வர வீடியோ எடுத்து வர. இது என்ன பிரிட்ஜ்? சூப்பராக இருக்காங்க. ட்ரெயின் போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் கருங்கட்டு தான். ரயில்வே ஸ்டேஷனா? இது தெமோதர் ரயில்வே ஸ்டேஷனா? நீங்களும் சொல்லல, நானும் பார்க்கல. ஆனால் வீடு வெறியதோ தெரியல. மேலேருந்து பார்க்குறாங்கன்னா தெமோதர ரயில்வே ஸ்டேஷன் அந்த மலை அடிவாரத்தை சுற்றிட்டு மேலே போகும். அது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே உச்சியில் இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக போயிட்டு அப்படியே மேலே போகும். சுற்றி இப்படியே கீழே வந்து மேலே போகும். இது பார்த்தீங்கன்னா இது ஏன் அடித்தாங்க இந்த மாதிரி சுற்றி? ஏன்னா வெள்ளைக்காரன் அங்கேருந்து புகையிற கடை அடிச்சுட்டு வரும்போது, இந்த ட்ரெக்கை போட்டு வரும்போது பெரிய மலை ஒன்று முடிஞ்சிச்சு. அதுதான் இந்த மலை. இந்த மலையை வந்து குடஞ்சி மேலே போகிறதுக்கு இவங்களால அமைக்க முடியலை. உயரத்தை பார்த்து இதுக்கு மேலே அமைக்க இல்லை. ஏன்னா பெரிய கல் இந்த மலையை பார்த்தீங்கன்னா குடைய இயலாது, அவ்வளோ உயரமான மலை. ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா நம்ம தமிழர் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு, தலைப்பாகை இருக்குது. தலைப்பாகை வந்து தலையில் இப்படி மேலே வந்து இப்படி சுற்றிருக்காங்க. அதை பார்த்து ஐடியா பண்ணி தான் மலையை சுற்றி அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரிக்கே ரோட்டை அமைச்சாங்க. அப்படியே சுற்றி மேலே போகுதுன்னா இது இங்கே வந்துச்சுன்னா இவங்கள தானே மேலே கீழே பார்த்தவங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தாங்க. அந்த தெரியுதா? அந்த இடத்துல நம்ம பனியை நின்றோம் பார்த்தீங்களா? பனியை வரும்போது ஸோ இன்றைக்கி தான் வெயில் பாலம் இருக்குது. இன்றைக்கி தான் கை காட்டினாங்க. அப்படியே பனியை சுற்றி அப்படியே மேலே வரும்.
அதிலே ஒரு பேர் போன ஒரு புகையை இப்படியே பனியை சுற்றி இப்படியே மேலே வரும். அதிலே ஒரு பேர் போன ஒரு புகையை 9:30க்கு தெமோதர ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த லொரினிக்கு அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க அங்கேருந்து தான் பார்த்தாங்க. அப்படியே கீழே போயிட்டு மேலே வந்துருக்கணும். எங்கள் ஊர் பஸ்ஸு. உங்கள் ஊர் பஸ்ஸா? அப்போ பஸ்ஸில் போங்க. ஏன் ட்ரெயினில் போயிருக்கீங்க? தோவ பான்சர்னு சொல்கிறதோ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு படி தான். அடி வாரத்துலேருந்து நடந்து போகணும். இப்படி வளைஞ்சு இருக்குன்னா அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் ஒன்று பார்க்க போகிறீங்க. சொரகத்துலுக்கு போக போகிறோம். இங்கே யாரையும் காணோம். இந்த இடத்துல இருப்பாங்கண்ணா. இங்கே யாரையும் காணோம். நைனாஸ் பிரிட்ஜ் அதுங்க. வேற லெவல். ஓஹோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓடி எனக்கு தெரியும் சொல்லி கடைசியில் காட்டாமல் அவரும் மறந்துட்டாரு. நல்ல வேலை ஃபோன் தெரிஞ்சுட்டாய். கேமரா டாக் ஆன் பண்ணிட்டேன். பார் ரெஸ்டாரண்ட்டா? காட்டலுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சுக்கலாம். வில்லேஜ் என்னது? என்ன பயங்கரமாக ஓன் அடிப்படுது தெரியல. இதெல்லாம் நகரம். இது வந்து தெமோதர். நின்றுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை 9:45 தெமோதர ஸ்டேஷன் தாண்டியாச்சு. ட்ரெயின் இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கிது. ஏன்னு தான் தெரில. இன்னும் போகலை. சிக்னல் போடல. முன்னுக்கு எது வேலை நடக்குதோ தெரில. சிக்னல் போடலையா? ஏ எல்லா ஸ்டேஷன் வந்தாச்சு. இல்லை இங்கேருந்து சிக்னல் வர்ற தெரியுது தான் அங்கே நிப்பாட்டு இருக்கானா இந்த ட்ரெயின் போகிறதுக்கு. மதுரைக்கு போகுது. ஓஹோ நம்ம வர்ற ட்ரெயின். சும்மா எல்லா ஸ்டேஷன் வந்தாச்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:50. 8:50க்கு பதிலையில் எடுத்து 9:50க்கு எல்லைக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour பிடிச்சிருக்கு. அடடா அடடா. பழவனி வேதிக்கா. கிட்டத்தட்ட நம்ம கொழும்புக்கு எத்தனை மணிக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ட்ரெயின் எடுத்தாங்க காலை 8:50க்கு. 8:50க்கு எடுத்து நைட்டு 7:30க்கு தான் கொழும்புக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 8:30னா எத்தனை ஹவர்? 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6, 7, 11 hour கிட்டத்தட்ட. நைட்டுக்கு ஆமாம் கிட்டத்தட்ட 12 hour இருக்கும். நைட்டு 8 மணி ஆயிரம் நம்ம குழம்பு போகிறதுக்கு. அவசரப்பட்டு ட்ரெயின் வந்துட்டு தெரியல. பரவாயில்ல, இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை. போய் பார்ப்போம் என்ன தான் ஆகுது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கித்தல் எல்லாம் வந்தாச்சு. கித்தல் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து இருக்குது ஹீல்வோயர். அதுக்கப்புறம் பண்டாரெல்லாம் இருக்குது. எங்க
கினிகாம அடுத்து இருக்கிறது பண்டாரம். கினிகாம ஸ்டேஷன் வந்தாச்சு. எஸ், ப்ளே கிரவுண்டெல்லாம் இருக்கு இங்கே. இதான் சொன்னேன், கோயில் கோயில். பண்டாரம்ல டவுன் நகரத்துக்குள்ளுக்கு வந்துட்டோம். மதுரையிலேருந்து பண்டாரம்லையும் குளிராக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும், இங்கேயும் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. இதுக்கு பிறகு தான் குளிரே இருக்கு. ஏன்னா சிவர்லி போகணுமே, அவங்க வீட்டிலலாம் பார்த்துக்கலாம். வேறு வீடியோவில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் வந்துடும் இப்போ தான். பண்டார வேலை எஸ். டைம் நான் பார்த்தீங்கன்னா 10:25. ஸோ இப்போ தான் பண்டார வழிக்கு வந்துருக்கோம். கீழே ரோடு இருக்கு. சூப்பராக இருக்குன்னா இங்கேருந்து பார்க்க. வியத்தலாவ ஸ்டேஷன் இப்போ வந்திருக்கோம். வியத்தலாவை ஆச்சு. எதுன்னு தெரியல, கொஞ்சம் புரியுது. அடுத்த ஸ்டேஷன் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:35. எங்கே இருக்கோம்? ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கோம். இது என்ன ஸ்டேஷன் தெரியல, பார்ப்போம். இங்கே போர்டு ஒன்றே காணும். வெள்ளிமட ரோடு ஓய்ய ஓய்ய ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. செம்ம குளிராக இருக்குது. அதான் கொஞ்சம் குளிரில் தூங்கிட்டேன்.
பட்டிப்போலை வந்தாச்சு. பட்டிப்போலத்தில் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:50. ஸோ பட்டிப்போலை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வாவ், இப்போதான் கிளைமேட் கொஞ்சம் சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பர். பட்டிப்பாளையில் இறங்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு 2 நிமிஷம் கூட நிப்பாட்டலை. இறங்கியிருந்தோம் ட்ரெயின் போயிருக்கோம். இங்கிட்ட எல்லாம் விவசாயம் தானா? அட இது என்னது? செப்பா குளிராக இருக்கானா? இங்கிட்டு செப்பா குளிர். பேவலை ஸ்டேஷன் கொஞ்சம் இறங்கி போனால் சீட்டு இல்லாமல் போயிடும், அதனால இறங்கி போகல. க்ரௌடு வந்துடுது, ஏன்னா செம்ம க்ரௌடு ட்ரெயினில். ஸோ சீட் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டாலும் சீட்டு கிடைக்காது. இப்போ இங்கேருந்து கொழும்பு போகணும், ரொம்ப தூரம் போகணும், சீட் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அதனால தான் அங்கிட்ட இறங்கி போகல. ஸோ போகும்போது அப்படியே வீடியோ எடுத்து காணிக்கிறோம். லீக்ஸ் போயிருக்கோம், பொடியும் போகிறாரு. என்னது ஸ்டேஷன்? பெரகும்புரனா? அப்போ இங்கே எங்கே போகிறீங்க? அப்படியா? ரைட், அது காணாம போவோம். அப்போ பாய். இப்போ இருக்கும் பெரகும்புரம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:25. ஏய் போகலையா? அப்போ எங்கே இறங்குறீங்க? கண்டி எங்கே இருக்குன்னு தெரியுமா? கண்டி தெரியும். அப்போ கண்டிக்கா நீங்கள் போகிறீங்க? அப்போ இங்கே இறங்குற நீங்கள்? அடா பாவே, கண்டிக்கு போகிறான், பொய் சொல்லியிருக்கான். வாடா நீ வாடா நீ உள்ளுக்கோ. பக்கத்தில் சீட்டை பிடிச்சிட்டாங்க. மனுஷன் இருக்கானே சீட்டை பிடிச்ச போல. அவ்வளோ நேரத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்கார இருக்கும். நான் வந்து பூதகாயா. ஐயோ நடுங்குது மேலே. நம்ம சீட்டில் இருக்கிறது பழகி வாழ்க்கை வரவே. எனக்கு அங்கே சுடுதானே, அங்கே சுடுதான். இங்கே பூதலை வந்து கை கால சுகம் நாக்கெல்லாம் திட்டுற மாதிரி இருக்கும். அதற்கே இவ்வளோ பூதல் அந்த சைடு குழம்பு ஒரே மாதிரி. இங்கிட்ட அப்படி இல்லை. வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நானும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். செம்ம கொடி. நானும் டைம் வந்து சரியாக 12:35. அதிக அளவான குப்பைகள் ரொம்ப நீளமாக இருக்குது. பெரிய மலை. இந்த மலைக்கு உள்ளுக்கு தான் பூந்து வரோம். கிட்டத்தட்ட
வெயில மழை எங்க தலவாக்களை போட காணோம். தலவாக்களை வந்தாச்சு. மழையா இருக்கு மழையா இருக்கு. தலவாக்கலைக்கு வந்துட்டோம். மழை வருது. மழை தூரம் வந்து போயிடுவோம். இதுதான் இருக்கும் எப்பயும். தலவாக்கலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ நீங்கள் பார்க்கலாம். பாருங்க இப்படி இருக்கு. ட்ரெயின் இந்த பக்கம் வருது. ரோட்டுக்கு இது கொஞ்சம் 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 மட்டும் தான் நல்லா இருக்கும். இந்த வியூ நல்லா இருக்கு. நெட்ரன் அதான் தாத்தா வெறி சொல்லிட்டு அந்த சீட்டை பிடிச்சிருக்கேன். சீட்டு பிடிங்க. சீட்டு இல்லை நமக்கு. எட்டன் வந்தாச்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை 2:45 இப்போ வட்டவளைக்கு இருக்கும். இப்போதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இதுக்கு முன்னுக்கு நிறைய ஸ்டேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பொழுதுலாம் படிக்கிறான். Great restaurant.